Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 4 சிலபஸ்ல தமிழ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 100 கொஸ்டினுக்கு என்னெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் படிச்சா அந்த மார்க்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த தமிழுக்கு கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல்களை படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ வெறுமனே எடுத்து தான் அவுட் சோர்ஸ்க்கு போகாதீங்க. ஓகே, ஸோ இதை ஒரு வார்னிங்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்கூல் புக் தான் ரொம்ப 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 முக்கியமானது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானதும் கூட. ஓகே, சரி, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு ஃபுல்லாவே இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்துல எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், இதுதான் நமக்கு இங்க மெயினா இருக்கு. ஓகேவா? இந்த இலக்கணம் பேஸ் பண்ணி டோட்டலா 25 கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ இந்த 25 கொஸ்டினும் எழுத்து இலக்கணத்தையும் சொல்லு இலக்கணத்தையும் கவர் பண்ணி தான் இருக்கு. ஓகே, எழுத்து இலக்கணத்துல நமக்கு என்னென்ன இருக்குன்னா, பிரித்தெழுதுக. நார்மலா நம்ம ஸ்கூல் புக்ல பிரித்தெழுத சேர்த்து எழுதலாம் இருக்கு. ஸோ அப்ப அதுதான் பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது சந்திப்பிழை. சந்திப்பிழைனா ஒன்றும் இல்லை, நம்ம சொற்கள்ல இருக்கக்கூடிய பிழை, எழுத்து பிழை. இப்போ ஒற்றை எழுத்து இருக்கலாம், இல்லாம போட்டிருக்கலாம். பாருங்க, வினைச்சொல் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல இச்சு இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுறது சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு. இப்போ உதாரணத்துக்கு கரம், காரம். ஸோ இந்த இடத்துல இது குறில் க, இது நெடில் க, ஆனா மீனிங்கும் மாறுது இல்லையா? ஸோ அதான் குறில் நெடில் வேறுபாடு. அடுத்தது லகர லகர ழகர வேறுபாடு. ஒரு சொல் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை இந்த லேவை மாத்தி போட்டோம் அப்படின்னா அதுல உள்ள வேறுபாடு. அடுத்தது நகர 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 வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. அதாவது மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. ஸோ அந்த 8 எழுத்துக்கள்ல உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பா நீங்க அவுட் சோர்ஸும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிங்க. ஓகேவா? அடுத்தது இன எழுத்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது, இன எழுத்துக்கள். இந்த இன எழுத்துக்களை வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தது சுட்டு எழுத்துக்கள். ஒரு விஷயத்த நம்ம சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். இதுக்கான கண்டென்ட் நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. ஓகேவா? அடுத்து வினா எழுத்துக்கள். இன எழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்து, மூணுமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்புறம் பாருங்க, ஒருமை பன்மை அறிதல். இதெல்லாம் ஜென்ரலா நீங்க தனியா படிக்கணும்னு தேவையில்ல. என்ன பண்ணலாம், நம்மளே வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த அள்ளீர், அல்ல, அன்று அப்படின்லாம் வரும்ல, அது எங்க வருங்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்தது சொல் இலக்கணம். வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்ல இருந்து கட்டாயம் வினா வரும். ஓகேவா? வேர்ச்சொல்லில இருந்து ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதை வினை முற்றாவோ அல்லது வினை எச்சமாவோ வினையால் அணையக்கூடிய பெயராவோ மாற்றி எழுத சொல்லுவாங்க. அப்புறம் பெயரெச்சம் வகை அறிகிறது. ஒரு பெயரெச்சம் கொடுத்துட்டு அது எந்த வகையான பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சமா, குறிப்பு பெயரெச்சமா, அந்த மாதிரி அதனுடைய டைப்பை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அயற்சொல், அதற்கு இணையான தமிழ்ச்சொல். இதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. இந்த சந்திப்பிழை பார்த்தா இங்க ஒற்றுப்பிழை. அப்புறம் 2 வினைச்சொற்களினுடைய வேறுபாடு அறிகிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள். இது டோட்டலா 25 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது யூனிட்டை பாருங்க, சொல் அகராதி. சொல் அகராதி அப்படின்னும் பொழுது இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஒரு சொல் கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை எடுத்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, பகல், இரவு. ஸோ ஒரு சொல்லுக்கான அப்படியே ஆப்போசிட் வேர்டு. ஸோ அதை எடுத்து எழுதுறது. அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாமா, சொல்லலாமா, ஒரு எழுத்து ஒரு மொழி. ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சொல்லுக்கான சரியான அந்த பொருளை கண்டுபிடிக்கிறது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பொருந்தாத சொல்ல கண்டறிதல். பொருந்தாத சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாரதியார், பாரதிதாசன் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். அவருடைய நூல்கள் ஒரு 3 நாள் எடுத்துட்டு, இப்போ இந்த 3 நூல்களும் பாரதியாருடையது, ஒன்னே ஒன்று மட்டும் பாரதிதாசனுடையது. ஸோ அப்போ அதில் எது பொருந்தாதுன்னா பாரதிதாசனுடைய நூல் தான் பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ் மேட்ச் அதுக்கு நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் கீயை. ஸோ அப்போ இந்த பொருந்தாத சொல் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அகரவரிசை. ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு.
சொல்லும் பொருளும். சொல்லுக்கான பொருள் நம்ம ஸ்கூல் புக்ல எல்லா செயல் பகுதிக்கு பின்னாடியும் இருக்கு இல்லையா, அதை படிச்சீங்கன்னா போதும். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல். ஒரு சொல் இருக்கும், அதற்கு இணையான இன்னொரு சொல் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சொல் பேஸ் பண்ணி இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, கோடிட்ட இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம சரியான அந்த பொருள் வர மாதிரி என்ன பண்ணணும், ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்க, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. அப்ப இந்த இடத்துல கல்வி பயிலுதலா கல்வி எழுதுதலா? நமக்கு நல்லா தெரியும், கல்வி நம்ம எழுத மாட்டோம், பயில தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி அந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸை சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஊர் பெயர்களினுடைய மருவு பெயர். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும், ப்ரீவியஸ் இயர்ல நிறையவே கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி தான், அதை ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். அப்புறம் பிழை திருத்துறது, ஒரு அது அஃது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க. ஓகேவா? அப்புறம் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். வெத்தலை, வெற்றிலை, நாக்காளி, நாற்காலி, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் புக்ல இருக்கிறத தாண்டி ஏதாவது கொடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அடுத்த பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்ல உள்ள அந்த பிழையை திருத்தம் செய்யறது. நேத்து மழை பெஞ்சுது, நேற்று மழை பெஞ்சுது, பெய்தது. இந்த மாதிரி சரியான மீனிங் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்குறது, இடையில இணைப்பு சொற்களை போட்டு உருவாக்குறது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பொருள் தரக்கூடிய ஒரு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லுவோம், மா அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து இருக்கும், ஆனா அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது நிறைய சொற்கள் இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு பொருளை குறிக்கும். அது மாதிரி ஒரு பொருள் ஒரே ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு நிறைய சொற்கள் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பொருள் குறித்த பல சொல், பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்துக்கணும். இதுல இருந்து டோட்டலா நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, எழுதும் திறன், 3வது யூனிட். ஸோ இதுல நமக்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த 15 கொஸ்டின் என்னென்ன எப்படிலாம் இருக்குங்கிறத பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் இருக்கு அப்படின்னா, இப்போ கல்வி கரையில கற்பவள் நாசில அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வார்த்தைகளை மாத்தி மாத்தி இடம் மாத்தி போட்டுட்டு சரியான தொடர் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் தொடரினுடைய வகை என்ன, செய்வினை என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன, தன்வினை பிறவினைனா என்ன. ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அது செய்வினை வாக்கியத்தை கொடுத்துட்டு செயற்பாட்டு வினையா மாத்த சொல்லலாம், அல்லது இது தன்வினையா மாத்த சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், ஒன்னோட ஒன்று ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர அறிகிறது. அப்புறம் மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை அஃறிணை, அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஆண் பால் பெண் பால் அதோட டிஃப்ரென்ஸ். சிம்பிளா தமிழோட பேஸ் தான், இதெல்லாம் பேசிக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி மரபு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இளமை பெயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வினை மரபு, ஒளி மரபு. ஸோ இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ். அப்புறம் பாருங்க, தொகை மரபு, அப்புறம் குறியீடுகள், நிறுத்தல் குறி சொன்னோம் இல்லையா, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி, வினாக்குறி. ஸோ இதெல்லாம் வந்து எங்கெங்க நம்ம போடுறோம் அப்படிங்கிறது, எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, நிறுத்தல் குறிகள். நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் வந்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்ல இருந்து 10 கொஸ்டின் வருதுன்னா ஸ்கூல் புக்ல இருந்து கொஞ்சம் வரும், அவுட் சோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் வரும். முடிஞ்ச வரை ஸ்கூல் புக்ல உள்ளதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொல்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பிரிச்சு தனித்தனியா வந்து கொடுத்துருக்கோம் கலைச்சொற்களை. ஓகேவா? ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். அவுட் சோர்ஸ் வந்துட்டு நீங்க படிக்க வேண்டாம், ஜஸ்ட் அதை ஆப்ஷன் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மார்க்கை நீங்க மற்ற ஏரியாஸ்ல கவர் பண்ணிட முடியும். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கலைச்சொற்கள் இருக்குன்னு பாருங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை சூஸ் பண்றது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் புக்ல உள்ளது கொடுத்துருக்காங்க, அவுட் சோர்ஸும் படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற யூனிட் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளுதல். இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது 15ன்னு இல்லை, நமக்கு வந்து 5 கொஸ்டின் கேட்கலாம், 15 எல்லாம் வராது. ஆனா அந்த பேராகிராஃப்ல இருந்து நமக்கு எத்தனை கேட்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, 3 கூட கேட்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். ஓகேவா? அடுத்து செய்தித்தாள் தலையங்கம், அந்த ஃப்ரண்ட் பேஜோட உள்ள செய்தி,
அரசு சார்ந்த செய்தி கட்டுரை இதெல்லாம் வாசிக்கிறது, புரிஞ்சு கொள்றது. உவமை தொடரோட பொருள். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஒரு உதாரணத்துக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி, வெளிப்படைத்தன்மை. அப்புறம் பாருங்க மரபு தொடரோட பொருள் அறிகிறது, பழமொழியினுடைய பொருள் அறிகிறது, ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்றது. ஸோ இதுல நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் இருக்கிறது கொஞ்சம் வரும். அது மாதிரி உவமை தொடர், பழமொழி, மரபு தொடர்ல இருந்து கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இது டோட்டலா 15 கொஸ்டின். அடுத்த யூனிட் பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. இது 5 கொஸ்டின். ஒன்றும் இல்லை, ஆங்கில பிறமொழி சொற்களுக்கு இணையா இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை கண்டுபிடிக்கிறது, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்கிறது. ஸோ இது மாதிரியானதுதான். நெக்ஸ்ட் ஃபைனலா 7வது யூனிட் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யூனிட் வந்துட்டு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு மற்ற எல்லா தகவல்களும் வரும். திருக்குறள் தொடர்பான செய்தி, அது பர்டிகுலராக 20 அதிகாரம். என்னென்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, மேற்கோள். அதாவது திருக்குறள் தொடர்பான கொட்டேஷன்ஸ். ஸோ திருக்குறளை பற்றி ஒவ்வொரு நபர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த மேற்கோள்கள் அப்படிங்கிறது. இந்த அதிகாரம் பேஸ் பண்ண திருக்குறள் பொருள், அந்த திருக்குறள் சார்ந்த பிற தகவல்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா? அப்புறம் பிற அறநூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, ஔவையாரனுடைய பாடல். அப்புறம் தமிழ் மொழியினுடைய தொன்மை, சிறப்பு, திராவிட மொழி தொடர்பான செய்தி, இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் சில அறிஞர்களை பத்தி படிக்கணும். யாருன்னா வ.உ.சி., தே.பொ. மீனாட்சி சுந்தரனார், அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்குவனார், தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி.உ.போப், வீரமாமுனிவர். இவங்க சார்ந்த தகவல்கள். அப்புறம் தமிழ் சான்றோர் பத்தின செய்திகள், பாவேந்தர், பாரதிதாசன், டி.கே.சி., தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிலை மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கி.வ. ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த அறிஞர்கள் எல்லாரும் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகிறாங்க. அது பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். இந்த யூனிட் 7க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எனஃப்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 12th வரைக்கும் இருக்கிற தகவல்களை படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த 7வது யூனிட்ல. ஆனால் மேலே இருக்கக்கூடிய மற்ற 6 யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிட்டு அப்புறம் அவுட் சோர்ஸ் படிங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்பு சார்ந்த கருத்துக்கள் ஃபுல் டீட்டெயிலோட நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி கோ த்ரூ பண்ணி கொண்டு போங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.